இந்த வீடியோல Redmi A5 ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரொம்ப டீப்பா போகாம சிம்பிளாவே பார்க்கலாம். பாக்ஸ்ல முன்னையும் பின்னையும் இதுல இருக்க ஃபீச்சரை சும்மா ஷார்ட்டா மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா மேலேயே போன் இருக்கு. சோ போன் எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்ததா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு மேனுவல் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வேற என்ன அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சிம் இஜெக்டர் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள், டேட்டா கேபிள் சி டைப்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 15 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த போனுக்கான அக்சசரின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்ததா இப்போ வந்து போன் எடுத்து பார்க்கலாம். ஸோ போன் பார்க்கும்போது இதனுடைய கலர் பாத்தீங்கன்னா நான் செக் பண்ணதுல ஏதோ பாண்டிச்சேரி ப்ளூன்னு போட்டு வித்தியாசமா இருக்குது. பாண்டிச்சேரி ப்ளூ அப்படின்ற மாதிரி. இதுல சைட்ல பாத்தீங்கன்னா பவர் பட்டன், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்சார் வந்து பிகர் சென்சார் வந்து உங்களுக்கு சைட்லயே வந்துருது. அடுத்தது மே பக்கம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க சிம் இன்ஜெக்டர் சைட்ல வந்து இன்செர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சல் இருக்குது. இதே ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா வந்து 8 MP கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா 6.88 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ ரேம் பொறுத்த வரைக்கும் 4GB ரேம், இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருக்க பேட்டரி பாத்தீங்கன்னா 5600 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ போனுக்கு கீழ் பக்கமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சி டைப்க்கான சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3.5mm ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், அதுக்கப்புறம் மைக்கிங் கீழே தான் இருக்கு. ஸோ இந்த போன் வந்து 5G நெட்வொர்க் கிடையாது, 4G நெட்வொர்க் தான். இதுல வந்து நீங்க 2 நானும் சிம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 15 கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்மூத்தாவே இருக்குது. ஆனா யூஸ் பண்ணா இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்ல முடியும். போனை பொறுத்த வரைக்கும் கையில பிடிக்கும் போது நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்குது. அதாவது ஒரு கையில வச்சு யூஸ் பண்றதுக்கு நல்லாவே. நீங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சிம்பிளா ஒரு போன் ஒன்று வாங்கி கொடுக்கணும். அவங்க பெருசெல்லாம் போன் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா யூடியூப்ல மட்டும் தான் வீடியோஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த போனை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஓகே, கடைசியா என்னோட பிரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நான் வாங்கும்போது என்னோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 9000, அதாவது 9000 ரூபாய்க்கு வாங்கிட்டு. ஆனா ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது இதோட கம்மியான பிரைஸ் எல்லாம் காட்டுது. ஆனா இப்போதைக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றதே எனக்கு தெரியல. அப்படி ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா அதனுடைய பர்ச்சேஸ் லிங்க நான் என்னுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோல நான் ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டேன்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த சேனல் வந்து ஒன்லி டெக் கேஜெட் அன்பாக்சிங் வீடியோ தான் வரும். அதனால உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அன்பாக்சிங் வீடியோவா தான் வரும். டெக் கேஜெட் அப்படின்னு எலக்ட்ரானிக் டிவைசஸ் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் அன்பாக்சிங் வீடியோவா அப்லோட் பண்ணலாம்னு இருக்கிறேன். அதனால தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம போகும்போது அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுட்டு போங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு பாக்ஸோட மறுபடியும் உங்க வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, பாய் பாய்.